முக்கிய செய்தி. பிஎம்டி திட்டத்தில் மத்திய அரசின் எந்தவித மறைமுக அழுத்தங்களுக்கும் அடிபணிய மாட்டோம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இருமொழி கொள்கையில் சமரசம் இல்லை எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிஎம்டி திட்டத்தில் மத்திய அரசின் எந்தவித மறைமுக அழுத்தங்களுக்கும் அடிபணிய மாட்டோம் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி நமக்கு வந்து சேரலை. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணிவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம அடிப்படையாது. நீங்க எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை.